ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த ஸ்டோரியோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டு வேறு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா பிரின்ஸிபல் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாரு. இதுக்கடுத்து வரப்போகிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஆர்கனைஸ் பண்ண போகிற மிஸ்டர் அம்பாஸ்டர் யார் அப்படின்னா நம்ம அர்ஜுனும் திவ்யாவும் சொல்லியிருப்பாங்க. இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திவ்யா தான் பார்த்துருப்பாங்க. திவ்யாவா இவனா அப்படின்னு பார்த்துருப்பா. அர்ஜுனும் இவ கூடயா பண்ணணும் அப்படின்னு நக்கலாக சிரிச்சுருந்துருப்பான். அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 3. அப்படியே பிரின்ஸிபல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்ண போகிறீங்க. ஸோ போத் ஆஃப் யூ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் உங்கள் 2 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கடுத்து எந்த ஒரு சேரிட்டி ஈவெண்ட்ஸ், அதுக்கடுத்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னாலுமே நீங்கள் 2 பேர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கேருந்து போயிட்டாங்க. திவ்யா மட்டும் அங்கேயே உட்காந்து அர்ஜுனையே முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. பட் சேம் டைம் வெளியிலேருந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து யாரோ திவ்யாவே பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு பையன்தான், சீனியர், டாலாக அமைதியாக. அவனோட கண்ணை பார்த்தா கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. அவனோட பேர் ஆகாஷ். அவன் விடாமல் திவ்யாவே ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்த்துட்டு அங்கேருந்து போகிறான். அவன் போனதுக்கப்புறம் திவ்யாவா யாரும் அவங்க பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறா. ஆனால் அவன் போயிட்டான். சரி யாராவது இருக்கும் அப்படின்னு அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன் நெவர், என்னால் உன் கூட பண்ணவே முடியாது. நீ போய் பிரின்ஸிபல் கிட்ட சொல்லிடு. ஆல்ரெடி உனக்கும் எனக்கும் ரூமர்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நீயே பிரின்ஸிபல் கிட்ட போய் சொல்லிடுறேன். லிசன் திவ்யா, என்னை நம்பி ஒரு பொறுப்பு அவர் கொடுத்துருக்காரு. நான் எப்படி போய் முடியாதுன்னு சொல்ல முடியும்? என்னால் முடியாது. உனக்கு வேண்டானா நீ போய் சொல்லு. அர்ஜுன், நான் நியூ ஸ்டூடெண்ட், என்னால் போய் எப்படி சொல்ல முடியும்? அது ஒன்று ஸ்கூலுக்கு வந்தே 2வது நாள் இது. ஹவு கேன் ஐ டூ திஸ்? ஐ டோன்ட் கேர். நான் இதை பண்ணணும்னு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது. ஸோ நான் இதை பண்ண தான் போகிறேன். நீ இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு திமிரா சொல்லிட்டு போயிட்டான். ஸோ இப்படியே ஸ்கூல் முடிஞ்சு போச்சு. பட் திவ்யாவுக்கு செம்ம கடுப்பு. ஏன்னா ஸ்கூலில் இருக்க எல்லாருமே இவளை பற்றி தான் ரூமர்ஸ் பேசிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவளை பற்றி யாராவது ஒருத்தர் இல்லாத போல அது சொன்னால் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த காசிப் பேசுகிறதே பிடிக்காது. ஸோ செம்ம டென்ஷன் ஆகுது. வீட்டுக்கு வந்து அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. பட் இங்கே அர்ஜுன் பெட்டில் படுத்துட்டு அப்படியே ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ சடனா திவ்யாவோட ப்ரொஃபைலை பார்க்குறான். அங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு இன்ஸ்டாகிராம்குள்ளே அவள் ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்க்குறான். திவ்யா நாராயணன்னு போட்டிருக்கு. ஸோ கண்டுபிடிச்சிட்டான் இது திவ்யா தான் அப்படின்னு. ஸோ அவளோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்குறான். அதில் அவளோட ஃபோட்டோ தான் வச்சுருக்கா. அதில் கொஞ்சம் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சிரிச்ச முகமாக பார்க்க அழகாக இருப்பாளா. ஸோ அந்த ஃபோட்டோவையே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவனுக்கே தெரில எதுக்கு இவ ஃபோட்டோ பார்த்து நம்ம பல கட்டுறோம் அப்படிங்கிறது தெரில. பட் ஹீ லைக் இட். அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஃபோட்டோவே கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஸ்வல் ஸ்கூல் ரன் ஆகிட்டுருக்கு. அதுவும் திவ்யா கிளாஸ் எப்பயுமே சத்தமாக கச்சக்கச்சன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வழக்கம் போல் இருக்குது. பட் திவ்யா கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆனதும் இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் அப்படியே அமைதியாக, ஏய் திவ்யா லக்கி, அவளை மாதிரி ஒரு லக்கிஸ்ட் கை யாருமே கிடையாது, எங்கே தான் இப்படிலாம் கிடைக்குதோம்மா சே அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அது திவ்யாவுக்கும் நல்லா தெரியும். பட் காலைல வாங்கி வாங்காமல் பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுனும் வரான். அவன் வந்தது அப்படியே ஃபன்னாக எல்லாத்தையும் ஹாய் கைஸ் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் சீனை போட்டுட்டு திவ்யா பக்கத்தில் உட்காந்து ஹாய் திவ்யா அப்படின்றான். பட் திவ்யாவா கண்டுக்கவே இல்லை. பாடு எழுதிட்டு இருக்கா. இவனுக்கு கடுப்பு தான் ஆகுது. பட் கார்த்திக் வேணுக்குனே அர்ஜுனை கிண்டல் பண்ணணும். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் அம்பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஷட் அப், ஆய மூடு அப்படின்னு சொல்கிறான். என்னடா பல்ப் வாங்கினியா, வடையா, பெரிய வடையா அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். டேய் துப்பிட்டு போயிரு, ஏதாவது செடி பண்ண தெரியாது போ அப்படின்னு அவனை சமாளிச்சு விட்றான். பட் உள்ள கிளாஸ் டீச்சர் வந்ததும் அர்ஜுன் அண்ட் திவ்யா ஆஃப்டர் கிளாஸ் என்னை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நடக்குது. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேம் சொன்ன மாதிரி அர்ஜுனும் திவ்யாவும் மேமை பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்க ஒரு ஃபைலை கொடுத்து இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் அண்ட் சேரிட்டி ஈவெண்ட் வருது. ஸோ அதை நீங்கள் தான் எடுத்து நடத்தணும். ஸோ கேர்ஃபுல், நிறைய ஐடியா கொடுங்க, நிறையா ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுங்கள், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது 2 பேருமே மண்டே ஆட்டுறாங்க. திவ்யா அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டா, வேறு வழியில் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஓகே மேம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டா. அப்போது மேம் கேட்குறாங்க அர்ஜுன் கிட்ட, அர்ஜுன் சேரிட்டி ஈவெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு? 1 month மேம். சூப்பர், திவ்யாவுமே 1 month ஆகும்னு சொன்னான். பரவாயில்ல, பர்ஃபெக்ட் டீம் ஒர்க் அப்படின்னு மேம் பாராட்டுறாங்க. திவ்யா அர்ஜுனும் பார்க்குறாங்க என்ன நடக்க போதோ அப்படின்னு. ஸோ ஆஃப்டர் லஞ்ச் 2 பேருமே லைப்ரரியில் தான் உட்காந்துருக்காங்க. திவ்யா சின்சியராக உட்காந்து எழுதிட்டு இருக்கா. பட் அர்ஜுனா
அப்படியே பேனாவை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கான். திவ்யா அவனை முறைச்சி பார்த்துட்டு, அர்ஜுன், நீ இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறியா இல்லையா? பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுற? பேனாவை சுற்றிக்கிட்டே இருக்க. இதோட 3 times பண்ணிட்டேன். வேற என்ன பண்ண நீ? லிசன், இது என்னோட வே ஆஃப் திங்கிங். நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்படி ஐடியா ரைட் பண்ணிட்டு இருக்கியோ அதை நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். கதை விடாத. அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ணல. நான் அதைத்தான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது பேனை டப்புன்னு கீழே விழுவுது. அப்படியே அதை எடுத்துட்டு மறுபடியும் பேனா வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். இவளுக்கா ஒரு மாதிரி கட்டுப்பாயிடுச்சு. இது பத்தாதனுக்கு கார்த்திக் வேற மெசேஜ் பண்ணுறான், நம்மச்சான் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு. அவனு ஃபோனை பார்த்துட்டு சிரிச்சுட்டே அந்த மெசேஜை பார்த்துட்டே அந்த பேனாவை சுற்றிட்டு இருக்கானா. திவ்யாவுக்கு ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடுச்சு. பக்கத்தில் அட்டை இருந்திருக்கும், ஒரு எக்ஸாம் பேட். அதை எடுத்து அர்ஜுன் மாண்டிலே பட்டுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு, என்ன பண்ண சொன்ன? என்ன ஃபோனை பார்த்து பல்ல கட்டிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா பொறுக்கப்பாரு அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனுக்கு அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறா, என்ன அடிச்சிட்டாளா அப்படின்னு. ஈவன் லைப்ரரியில் இருக்க மேம் கூட இதை பார்த்து சிரிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் அர்ஜுன் பார்க்குறாரே சிரிக்கக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் திவ்யா அடித்ததுக்கு ஒரு சாரிலாம் கேட்கல, அவார்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கா. பட் அர்ஜுனா, சீரியஸ்லி திவ்யா, யூ வாட் அர்ஜுன்? என்ன அடிச்சியா? ஏன் வலிக்கலையா? திரும்பி அடிக்கணுமா? என்னை நீ அடிச்சிருக்க. ஸோ நீ என் பேச்சை கேட்கல, நான் அடித்தேன், அவ்வளோதான். வேலையை பார். நாளைக்குள்ள உன்னோட ஐடியாஸை நீ ரைட் பண்ணி என்கிட்ட கொடுக்குற. இல்லைன்னா மேம் கிட்ட போய் நீ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திச்சு போயிட்டா. அர்ஜுனுக்கா யாராவ அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படியே போகிற வழியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்க்குறான். திவ்யாவுமே ஐயோ என்ன பழக்க தோசத்தில் அவனை போய் அடிச்சிட்டோமே அப்படின்னு யோசிச்சிட்டே தான் போயிட்டுருக்கா. பட் அர்ஜுனுக்கும் என்னையெல்லாம் ஒரு பொண்ணு அடிக்கிறா, ஐயோ என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே என்னை அடிக்க மாட்டாங்க, இவன் நானா இப்படி அடிச்சுட்டு போகிறா அப்படின்னு அவள் பின்னாடியே தான் மறுபடியும் போகிறான். இவ திரும்பி பார்க்குறா. அவனும் அவன் முன்னாடி நின்றுட்டு, என்ன என் பின்னாடி என்ன பண்ணுற? நீங்கள் போகிற கிளாஸுக்கு, நானும் கிளாஸுக்கு தான் போகிறேன். ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? நான் உன் பின்னாடி வரலான்னு தெரியுது. அப்படியா அப்படின்னு திவ்யா ஒரு வார்த்தை தான் கேட்குறா. அவனால் இல்லைன்ற வார்த்தை கூட சொல்ல முடியல. அமைதி அப்படியே நின்றுட்டுருக்கான். மறந்துடாத அர்ஜுன், நாளைக்கு நீ கொண்டு வர அந்த ஐடியா பேப்பர்ஸை, இல்லைண்ணா கண்டிப்பாக மேம் கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாளா. பட் இதெல்லாம் கேட்குறது அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸாக இருக்குது. அவளை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே திவ்யா சொன்ன மாதிரியே நிறைய ஐடியா பேப்பர்ஸை எழுதி கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட 2 பக்கத்துக்கு எழுதி கொண்டு வந்திருக்கான். இதை பார்த்து திவ்யாவே சர்ப்ரைஸ் ஆகிட்டா. வா, உனக்குள்ளே இவ்வளோ க்ரியேட்டிவிட்டி திங்கிங்லாம் இருக்கா, இவ்வளோ ஐடியாஸ் நீ யோசிச்சு வச்சிருக்கா அப்படின்னு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படியே அர்ஜுனை பார்க்க. அர்ஜுனும் நாங்கள்லாம் யார் அப்படின்னு ஒரு மாதிரி கெத்தில் உட்காந்துருக்கான். பட் 2 பேரும் சீரியஸாக ஒர்க் பண்ணுறாங்களா. ஸோ 2 பேருமே லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆகிட்டாங்க. திவ்யா ரொம்ப சிடுமுஞ்சாக தான் இருப்பா. பட் அவள் பண்ணுற சின்ன சின்ன செயல் அவனுக்கு ரொம்ப க்ரேஸியாக தெரியுது. இவள் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரேஸியாக இருக்காளே அப்படின்னு அவளே தான் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அப்போ திவ்யா சரணா கேட்குறா, ஆமாம் ஏன் என்னையே பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்டுட்டா. இதை கேட்ட அர்ஜுனா, வாட், நான் உன்னை பார்க்குறேண்ணா? இல்லையே. இல்லை, நீ என்ன தான் பார்த்த? நான் பார்த்தனே. அதெல்லாம் இல்லை, உனக்கு ஆசையாக இருந்திருக்கும், நான்லாம் உன்னை பார்க்கல. சிசிடிவி ஃபுட்டேஜ் மேம்கிட்ட போய் கேட்கவா? நீ என்னை பார்த்தியா இல்லையான்னு அவங்க சொல்லுவாங்க. ஏய் என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வேலையை பாரு அப்படின்னு மழுப்பி பேசுகிறான். திவ்யாவுக்கும் தெரியுது அவன் மழுப்புறான் அப்படின்னு. லைட்டாக ஸ்மெல் பண்ணுறான். அர்ஜுனுமே ஐயோ பச்சையாவா தெரியுது அப்படின்னு மண்டே சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அப்போ தான் அங்கேருந்து சஜ்ஜனா வரா. இதுங்க 2 பண்ணுறது சரியில்லையே, அகெயின் அண்ட் அகெயின் நான் எப்போ பார்த்தாலும் ஏன் இவங்க 2 பேர் ஒன்று போல் இருக்காங்க, ஒன்றாவே இருக்காங்களே அப்படின்னு நேராக அர்ஜுன் கிட்ட போய், ஹாய் அர்ஜுன், நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யா ஷோர் சஞ்சனா, பேசலாமே. ஓ தேங்க்யூ. கொஞ்சம் வெளியே போறியா, நான் திவ்யா கிட்ட பேசணும். ஓகே அப்படின்னு அவனை அங்கே நினச்சி போயிட்டானா. அவனே சஞ்சனாவா திவ்யா கிட்ட வந்து, திவ்யா ஸ்டாப் ஆக்டிங், ஓகே, உன்னையும் சுற்றி சுற்றி எல்லாம் வரும்னு நினைக்கிறியா, அதான் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறா. உடனே திவ்யா சிம்பிளா,
உன் கண்ணு சரியா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ லைப்ரரியில் இருக்கேன். இங்கே பார், ஐடியாஸ் தான் எழுதிட்டு இருக்கேன். நான் எந்த ஒரு ஆக்டிங்கும் க்ரியேட் பண்ணலையே. நீ தான் முடிய முன்னாடி போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் அப்பிட்டு மேக்கப்பை போட்டு ஆக்டிங் போடுற மாதிரி எனக்கு தெரியுது இல்லை அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஜூனியர்ஸ் கிட்ட கேட்டா அதுங்க ஆமான்னு மட்டியாட்டுதுங்க. சந்தனா முறைக்குது. திவ்யா உடனே சிரிச்சுட்டு, நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு அவளை கண்டுக்கவே இல்லை. ஒரு ஆளாக கூட மதிக்காமல் பாடுக்கு வேலை பார்த்துட்டு இருக்க. ஆக்சுவலி அர்ஜுன் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டி கேட்போன்னு சொல்லி அங்கேயே தான் நின்றுட்டு இருந்திருப்பான். பட் சஞ்சனா இப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு செருப்பால் அடித்த மாதிரி திவ்யா ஒன்று சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ அதில் சார் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டார் போல். அப்படியே அவளே நின்று சிரிச்சு பார்த்துட்டு இருக்கான். பட் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங். ஸோ இன்னைக்கு வந்து பேஸ்கெட் பால் காம்படிஷன் இருக்குது. ஸோ அர்ஜுன் வந்து கிரவுண்டில் தான் இருக்கான். அர்ஜுனை பார்க்குறதுக்காண்டியே பக்கத்து ஸ்கூல் கேர்ள்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்காளுங்க. பட் அர்ஜுன் அதெல்லாம் கண்டுக்காம ஒரு பர்சனை மட்டும் தேடிட்டு இருக்கான். அவன் கண்ணு அப்படியே அங்கே சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கு. இதை கார்த்திக் பார்த்துட்டு, யார் மச்சா தேடுற, கேமில் ஃபோக்கஸ் பண்ணு. சரி சரி அப்படின்னு சொல்கிறான். பட் அவனால் கேமில் ஃபோக்கஸே பண்ண முடியல. அவன் கண்ணு ஃபுல்லாக யாரையோ தேடிட்டே இருக்கு. பாலை நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறான், பிளேயர்ஸை நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறான். பட் அங்கே இருக்கிற ஆடியன்ஸே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். கார்த்திக்கும் இதை 2-3 வாட்டி நோட் பண்ணிட்டு சொல்கிறான். பட் அர்ஜுனால் முடியல. அவனுக்கு இப்போவுமே யாரையோ பார்த்தே ஆகணும் போல இருக்கு போல. ஸோ சுற்றி முற்றி பார்க்குறான். ஃபைனலி 3rd ரோவில் திவ்யா உட்காந்துருக்கா. அவளை பார்த்ததும் தான் இவனுக்கு ஒரு ஸ்மைலே வருது, விளையாடணுங்கிற ஒரு ஆர்வமே வருது.